ஆடப்படுகிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை பற்றி தான் கடந்த 3 வாரமாக நாம் பார்த்து கொண்டே வந்தோம். போராட்டங்கள் எப்படியெல்லாம் இருக்கு, துரைத்தனம் என்றால் எப்படி, ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி போராட்டம் உண்டாகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். ஏனென்றால் ஏன் நம்ம அது ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் வந்தது என்றால் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடினால்தான் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அவன் ரொம்ப தந்திரமாக செயல்படுவான் பிசாசான. அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதற்கு முன்பதாக பாருங்க, சர்வாயுத வர்க்கம் என்னன்னு சொல்லவில்லை, அதற்கு முன்னதாக அவர் சொல்றார் அந்த தந்திரம் எதெல்லாம் தந்திரம். இதை நீ புரிந்து கொள்ளாமல் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா தந்திரம் வரும் காத்துட்டு இருக்கலாம், ஆனா தந்திரம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அது புரியலன்னா நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து என்ன பிரயோஜனம்? புரிஞ்சாதானே நீங்க எதிர்த்து நின்று எதை செய்ய முடியும். உங்களுக்கு அது புரியலன்னா, இதுதான் சாத்தானுடைய தந்திரம் என்று தெரியலன்னா, அதற்காக தான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை சொல்வதற்கு முன்பதாக 12வது வசனத்தில் அவனுடைய தந்திரங்கள் எப்படி 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 எல்லாம் செயல்படுவான். லோகாதிபதிகள் வான மண்டலத்தில் கடைசி அட்டம்ப்ட் வந்து சேனையுடன் வந்து மோதுறான். அதுல கடைசியா அவன் என்ன செய்கிறான் நாம் பார்த்தோம். அநேக விஷயங்களில் விசுவாசிகள் மாட்டாமல் சிக்காமல் தப்பிச்சு வந்தாலும் கடைசி அவனுடைய ஆயுதம் என்பது அவன் ஏமாற்றக்கூடிய ஜனங்களை ஏமாற்றக்கூடிய ஆயுதம் என்னதென்று கேட்டால் அதிசயத்தை செய்து ஜனங்களை ஏமாற்றுகிறார். இதிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாத கடைசி அவன் செய்வது அதிசயம். இந்த காலத்தில் உலகத்தில் ஜனங்கள் பின்பற்றி போகின்ற விஷயமே அதிசயம்தான். இந்த வாரம் வந்திருக்கின்ற இந்தியா டுடே மேகசின் நினைக்கிறேன், இல்லை த வீக்கான்னு தெரியல, நேற்று படிச்சுட்டு இருந்தப்போ சைடாக பார்த்தேன். அதில் போட்டிருக்கு, ஸ்ரீ சாய்பாபா என்பவர் தேவன் அல்ல, ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த தகுதியும் அவருக்கு இல்லை, காரணங்கள் போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு, பகிரங்கமாக இந்த மாதிரி வீட்டில் அது போட்டிருக்கேன். இதெல்லாம் ஏன் பின்பற்றுகிறார்கள்? வாயிலிருந்து கோல்டு செயின் எடுக்கிறாங்க, வாயிலிருந்து வாட்ச் எடுக்கிறாங்க, வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறாங்க, வாயிலிருந்து என்னென்னமோ எடுக்கிறாங்க, காற்றிலிருந்து பஸ்மத்தை எடுக்கிறாங்க. அதுதான் கடவுள் என்று சொல்லி அதிசயத்தை செய்கிறாங்க. அதை பார்த்து 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 பழகின மனிதன் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஊழியக்காரர்கள் இப்படி செய்யலாமே, செய்யலன்னா உண்மையான தேவன் ஜீவிக்கிறாரா என்ற சிந்தனைக்குள் வருகிறார்கள். பேர்ல மட்டும் சின்ன ஒரு வித்தியாசம், அவ்வளவுதான். எப்படி என்றால் இதெல்லாம் சாத்தானுடைய செயல். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க பெரிய பெரிய மாலுக்கு போகலாம், ஒரு ஐட்டம் விற்கலன்னா என்ன பண்றாங்க, எப்படி அதோட எக்ஸ்பைரி டேட் அது பின்னாடி போட்டிருக்கோம், அதே ஐட்டத்தை புது பேக்ல போட்டு கொண்டு வந்துருக்கோம். அப்போ நான் எக்ஸ்பைரி டேட்டு மாறியாச்சு, புது ஐட்டம் ஆயிடுச்சு. பேக்கெட்டு மாறுறது, புதுசான பேக்கெட் வருது, உள்ள இருக்கிற விஷயம் அதே போலதான். லிங்கம் பஸ்மம் மாலை அதெல்லாம் மாறி இங்க அதுக்கு பதிலா கீழே தள்ளி விடுறதும், நாயை போல போறதும், நாயை போல குறைக்கிறதும், நாயை போல உரும்புகிறதும், பாம்பை போல போடுகிறதும் இப்ப என்னாச்சு, கிறிஸ்துவத்துக்குள் வந்தாச்சு. பரிசுத்தாவி இறங்கின உடனே நாய் உரும்புறதுல உரும்புறான், பாம்பு போறது போல போறான். பேரு என்ன? அப்படி செஞ்சாச்சுன்னா பிசாசு, நாம் செஞ்சாச்சுன்னா பரிசுத்தாவி. ஒரே சரக்கு, புது பேக்கெட், அவ்வளவுதான் வித்தியாசம்.
அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் லிங்கத்தை எடுப்பான் வாயில, நாம் அதுக்கு விஷயம் பண்றது இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணிட்டான், கீழே தள்ளி போட்டுருவோம். என்னன்னு கேட்டா அதுவும் பிசாசு வேலை தான், பிசாசு ஓடி போயிடுச்சு. அப்ப எப்படி வஞ்சிக்கிறது பாருங்க. பிசாசு போகும்பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ பேசாமல் இல்லைன்னா அவன் ஒரு வியாதியுடன் வருகிறான். அவன் பிசாசு பிடித்தவனாக பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கெனசரத் என்ற பட்டணத்துக்கு வந்த பொழுது தன்னை கற்களால் காயம் பண்ண ஒருவனை பார்க்கிறார். அவன் நிர்வாணியாக, துணி இல்லாமல் நிர்வாணியாக உடம்பெல்லாம் காயப்படுத்தி கொண்டே கல்லறைக்குள் இருக்கிறான், சிமெட்ரிக்குள்ளாக கொண்டிருக்கிறான். இயேசுவை கண்டவுடன் அவன் சொல்லிட்டான், அவன் அல்ல, அவன் மேல இருக்கின்ற பிசாசு, எங்களை தண்டிக்கும்படி வந்திருக்கிறாயா, காலம் இன்னும் நெருங்கிலேயே. பார்த்து அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, அவனுக்கு தெரியும் காலம் நிறைவேறும் தண்டிக்கப்படுவான் என்று அவன் சொல்றான். அப்ப முன்னமே காலம் இன்னும் நிறைவேறலையே, இப்ப ஏன் தண்டிக்க வந்த, தயவிட்டு தண்டிக்காது, எங்களை வேற எங்கேயாவது போகிட்டு, சரி அங்க ஒரு பண்ணி கூட்டருக்கு போப்பான், போயாச்செல்லாம், அவ்வளவுதான். அதோட முடிச்சிடுச்சு. இப்போ பண்ணி கூட்டத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சில பெரிய ஊழியக்காரர்கள் சொல்றது கேட்டிருக்காங்க, ஐயோ பிரதர், அவன் மேல இருந்த அந்த பேய ஓட்டுறதுக்கு பெற்ற பாடு இருக்க, ஓட்டனதுக்கு அப்புறம் பாரா என்ன புடிச்சு ஒரு சுளுக்கே எடுத்துருச்சு. எப்படி வியாதிஸ்த மேல இருந்து பேய் போச்சு, இப்ப எங்க வந்துருச்சு, ஓட்டவன் மேல வந்தாச்சு, ஒரு சுளுக்கு எடுத்துருச்சு. அப்ப இது யாரு ஓட்டி எங்க வருதுன்னு புரியவே இன்னும் சிலர்கள் இப்படி போதிப்பார்கள், நீங்கள் விசுவாசிகளான பொழுது பழசெல்லாம் புதுசாயிடுச்சு, உங்க மேல இருக்கிற பாபம் சாபம் பேயெல்லாம் போச்சு, அதுக்கு விசுவாசிய வரவனெல்லாம் கீழே விழுந்துடணும், அப்பதான் பேய் போக, இல்லைன்னா பேய் போகவே போகாது. இப்படி எச்சரிக்கை, மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அதுக்கு சாப்பிடாத, மறுபடியும் வந்து ஒட்டிக்கும். அப்ப யாருக்கு பலன், உண்மையில இருக்கின்ற பரிசுத்தாவிக்கு பலனா, இல்ல மற்றவங்க வீட்டுல இருக்கிற அசுத்தாவிக்கு பலமா? உண்மையில இருக்கின்ற பரிசுத்தாவிக்கு பலன் இருக்குமானால் மற்றவங்க வீட்டுல போனா அது எப்படியும் உங்க மேல ஒட்டும். நீங்க ஏதாவது இந்து வீட்டுல போய் சாப்பிட்டீங்களா, அப்ப அதுதான் அந்த பலான ஸ்திரீ கொடுத்து தண்ணி குடிச்சீங்களா, அப்ப அதுதான். விசுவாசி பயப்படுறான். இப்போ எதுக்கு, இன்னொரு அவிசுவாசியுடைய வீட்டுக்கு போகும்படிக்கு விசுவாசி பயப்படுறான். இன்னொருத்தருக்கு வீட்டுல போய் தண்ணி குடிக்கவோ சாப்பிடுறதுக்கோ அப்படியே ஆவி அக்கின்னு சொல்ற விசுவாசி என்ன பண்றான், பயப்படுறான். எதனால், போதிக்கின்ற விதம். அந்த தவறான சிந்தனையிலிருந்து நாம் விடுபடிக்குதான் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுடைய தந்திரங்கள் எப்படி எல்லாம் வரும், பரிசுத்தம் என்ற விதத்திலும் சாத்தான் தந்திரத்தை செய்வோம். அவனுக்கு ஒன்னே ஒண்ணு போதும், இயேசுவிட ஜனங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். வேற ஒன்று நோக்கமும் அவனுக்கு இல்லை. எதை சொல்லியாகிலும் இயேசுவிட ஜனங்க வரக்கூடாது. ஒரு கூட்டம் பரிசுத்தம் என்ற பெயர்ல சாத்தான் தடுத்து வச்சிருக்கிறான் அநேகரை. எப்படி, அது அவனோட தந்திரம். பரிசுத்த வாழ்க்கை வாழணும், என் சபைக்கு வரணுமா, ஆடையெல்லாம் கழட்டி போட்டு, ஆடை இல்லை, ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போடணும். இன்னும் சிலர்கள் வெள்ளை வஸ்திரம் போட்டு சபைக்குள்ள வரணும். அப்போ ஆபரணத்துல கழட்டணுமே, எல்லாம் சேஞ்ச் பண்ணணுமே. அது செஞ்சாதான் உன்னுடைய காதுல இருக்கின்ற கம்மலை காட்டிலும் கழுத்துல இருக்கின்ற பொன் ஆபரணை காட்டிலும் அதிகமாக நான் தேவனை நேசிக்கிறேன்றதுக்கு அடையாளம். எப்படி, இப்ப இது ஒரு காரணம்.
அப்படின்னு நான் வரலப்போ உங்க சர்ச்சுக்கு எங்க வீட்டுல கத்துவாங்க. எப்படி தடை செஞ்சா பாருங்க சாத்தான். அவனுக்கு வேண்டியது வராம இருக்கிறது. ஏதாவது சொல், அவனுக்கு வேண்டியது கிறிஸ்துவுக்குள் ஜனங்கள் வராம இருக்கணும். விட்டுரு. பரிசுத்தம் என்ற பெயர்ல ஆயுதத்தை யூஸ் பண்றான். அப்ப நாம் இதுல ஆரம்பிப்பு என்ற அளவுக்கு கொஸ்டின் திருப்பி கேட்டாச்சுன்னா, நான் அணிகின்ற ஆபரணத்தை காட்டிலும் அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறதுனால அது கழட்ட வேண்டியதா இருக்கு. அப்போ உனக்கு இயேசு வேணுமா, ஆபரணம் வேணுமா? அப்ப நான் கெட்டுகின்ற இல்ல அணிகின்ற என்னுடைய ஆடையை காட்டிலும் அதிகமா நான் இயேசுவை நேசிக்கிறதா இருந்த பண்ண செய்யணும். நான் அதையும் கல்வி போடணுமா? அப்ப எந்த விதமான பாருங்க, யாரும் யோசிக்கிறது இல்லை. எப்படி ஏமாத்துறான்? நான் கட்டின வீட்டை காட்டிலும் அதிகமா இயேசுவை நேசிக்கிறேன். அப்ப இந்த வீடு விட்டு வெளியே போடுமா? நான் வாங்கின காரை காட்டிலும் அதிகமா என் தேவனை நேசிக்கிறேன். காரை விட்டுற வேண்டியதானா? என் மனைவி காட்டிலும் அதிகமா இயேசு நேசிக்கிறப்ப என் மனைவி அப்படியே தள்ளி விட வேண்டியதானா? கணவனை காட்டிலும் அதிகமாக இயேசு கணவனை தள்ளி விட வேண்டியதா? பாருங்க எப்படின்னு. அப்போ ஆபரணத்தை கொண்டு வச்சுட்டான் சாத்தான். ஏன்னா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அணிகின்ற பொன்னினால் மற்றவர்கள் இழுக்கப்பட வேண்டாம் என்று. அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? should not be decorated. உன்னை அலங்காரம் பண்ணாமல், உன்னுடைய மற்றவனுடைய பார்வை நம்மில் வராதிருக்கும்படி பொன்னினாலும் ஆடையினாலும் மற்ற விஷயத்தினாலும் உன்னை நீ அலங்கரிக்க வேண்டாம் தான் போட்டிருக்க, தவிர அணிய வேண்டாம்னு போடல. அப்படியே மாத்திட்டாங்க. கர்த்தருக்கே தேவையில்லாத பொருள் நமக்கு எதுக்கு? எங்கேயா சொல்லியிருக்கு கர்த்தர் எனக்கு கோல்டு வேண்டாம்? எங்கேயாவது சொல்லியிருக்க அவசரத்துல? அவர் சொல்லி இருக்கிறது பொன்னுமில்லையும் என்னுடையதான் சொல்லியிருக்கு. இவங்களாம் சொல்றாங்க கர்த்தருக்கே வேண்டாத பொண்ண நமக்கு. பரிசுத்தம் என்ற உபதேசத்தில் சாத்தானுடைய ஜனங்கள் வராமல் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்தியாவை பொறுத்தவரைக்கும், இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு இந்த சட்டம், இந்தியா விட்டு வெளியில கிடையாது. இந்த சட்டத்தை சொல்லுகின்ற பாஸ்டர்களும் இந்த சட்டத்தை சொல்லுகின்ற பாஸ்டரோட மனைவிகளும் வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா, பாஸ்டர் நல்லா கலர் ஷர்ட்டை போடுவாரு, கோட்டை போடுவாரு, இந்த மாதிரி ஜீன்ஸை போடுவாங்க, கலர் டிஷர்ட் போடுவாங்க, ஃபாரின் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து ஃபிளைட் ஏறி இந்தியாக்குள்ள வந்த உடனே ஒயிட் வேட்டி ஜெப்பா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி பவுஸ், அவ்வளவுதான். ஃபிளைட்ல இருந்து அங்க போன உடனே கலரே மாறியாச்சு. ஏன்னா அங்க வேற கடவுள், வேற இயேசு கிறிஸ்து. இங்க வந்தாச்சுன்னா வேற கடவுள், வேற இயேசு கிறிஸ்து. இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். கர்த்தரை ஏமாற்ற முடியாது, அவர் இதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறார். ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள் பரிசுத்தம் என்ற பெயர்ல. ஒருவேளை இந்த சட்டத்தை எடுத்து போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு பாதி இந்திய கிறிஸ்துக்குள் வந்திருக்கும். ஆமென். யோசித்து பாருங்க. நீங்க யாருக்கு சுவிசேஷம் சொல்ல போங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கழிக்க பார்க்க தெரியுமா? நீங்க பெந்தகோஸ்தக்காரங்களா? உங்க சர்ச்சுக்கு வந்தா இது ஆபரணம் எடுக்க சொல்லுவாங்களே, அப்படி சொல்லுவீங்க மாட்டீங்களா? அப்படி நீங்க பெந்தகோஸ்த இல்லையா? அவனே நம்ம கிட்ட 10 கேள்வி கேட்பான். நம்ம ஏதோ கர்த்தரை பத்தி சொல்ல போனா 10 கேள்வி உள்டா கேட்கணும். ஏன்னா அவனுடைய அனுபவம். பட்டு சேலையும் கட்டி வரக்கூடாதாமே உங்க சர்ச்சில்? லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாதா உங்க சர்ச்சில்? நீ என்ன வேணா கட்டி போடாயா, உன் இதயத்தை கூடாமே. உன் சரீரத்தை மொத்தம் பாக்குற மாதிரி வைக்காத, அதை கொஞ்சம் மூடி வை, அவ்வளவுதான். நீ என்ன வேணா கெட்டு, தோலை வேணா உடுத்திக்கிட்டு வா. அந்த காலத்துல அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் சொல்லலாம். தாவீது ஒருத்தன் ஆடுறான்னு சொல்லி இவங்களாம் ஆடுறாங்க. அதுக்குள்ள யோவான் ஸ்நானிக தோலை கட்டணும்னு சொல்லி நீ ஒரு மான் தோலை கூட கட்டிட்டு வா, யாரும் வேண்டான்னு சொல்லல. நீ என்ன வேணா தின்னு, என்ன வேணா கேட்டு, விஷயமே அல்ல. நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கு, நீ எதை கெட்ட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டாம். பாத்தீங்களா, நான் சொல்லல, அது வசனத்துல இருக்கிறதா. எதை தின்ன வேண்டும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா எதை தின்னாலும் அது கீழே கழிச்சுட்டு போதுன்ட்டார் அவர். ஏன் அதை இவங்க அதான் பிடிச்சி வச்சிருக்கீங்க? ஐயோ, அடுத்த பரிசுத்தம். உங்க சபையில் இருக்கிற பண்டிகை சாப்பிடுவாங்களா? நாங்க தொடவே மாட்டோம்ப்பா. நீ எதை சாப்பிட்டா, நீ எதை தொட்டாய்,
ஆண்டவர் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது பழைய ஏற்பாடு. பரிசுத்தம் என்ற பெயர்ல அநேகர் இன்றைக்கு சாத்தானுடைய உள்ளக்குள்ள இருக்கு. அதனால இதை சாப்பிட வேண்டாம், அதை தொட வேண்டாம் என்று கள்ள போதம் 134 சொல்லப்பட்டிருக்கு. அதிசயத்தை நம்ம அதுதான் கடைசியா பார்த்த வசனம் இல்லையா? வெளிப்பாடு புத்தகம் 13:18 அங்கனா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், சாத்தானானவன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருவான். இல்லைங்களா? அந்த வசனத்தை வாசிக்கும். வெளிப்பாடு புத்தகம் 13:13 வசனம். அன்றையும் அது மனுஷருக்கு முன்பதாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்க பெரிய அற்புதங்களை நடத்திட்டார். யாரு? இயேசு கிறிஸ்துவா? பரிசுத்த ஆவியா? சாத்தான் செஞ்ச வேலை. ஒருவேளை இன்றைக்கு அமெரிக்கால இருந்து ஊழியக்காரன் வந்து இப்ப இயேசு நாமத்துல அக்கினியை கொண்டு வருகிறேன், இது ஏலியா தீர்க்கதரிசி செஞ்சு நான் செய்யறேன்னு சொன்னான்னா உடனே ஜனங்க போய் நிற்பாங்க கியூக்கு. இன்னைக்கு ஜனங்க அநேக கூட்டத்துக்கு போறதே அடுத்த ஏமாற்றினா கீழே விழுறதுக்கு தான். சிலவங்க சொல்றாங்க கம்ப்ளைண்டா, பிரதர் நான் எத்தனையோ முறை அந்த கூட்டத்துக்கு போய் எல்லாரும் விழுறாங்க, எனக்கு விழ முடியலையே. அடப்பாவில் விழாம இருக்கிறது உனக்குள்ள ஆவியா இருக்குன்னு அர்த்தம். அவன் ஏன் விழுறானா அவங்ககிட்ட ஆவி இல்லைன்னு அர்த்தம். இவனுக்கு விழணும், விழுந்து என் மேல இருக்கிற அசுத்தாவி போனோம். உன்கிட்ட இருந்தனால போறதுக்கு அது இல்லையே, திருப்தி இல்லை. இப்படிதான் ஒரு விஷயம். அப்ப எப்படி எல்லாம் ஒருபோது நினைக்காதீங்க சாத்தான் 2 கொம்பு ரெக்கடை வந்து ஏமாத்துவாங்க. அவன் பரிசுத்தம் என்ற உபதேசத்திலும் விசுவாசம் அதிகமான உபதேசத்திலும் அதிசயங்களை காண்பித்தும் வசனத்துக்குள்ள காட்டிட்டு ஏமாத்துவான். அது இங்க ஒன்றும் தேவனில்லை என்று புரிந்து ஆனா சொல்லுவான் இயேசு அது இதனாலதான் சொல்லுவான். நான் போக மாட்டேன், நிற்பான், முறைப்பான், அப்படி சொன்னோட போயிடுவான். ஒரு வசனம் எப்பொழுதுமே நான் சொல்லுகிறேன், உங்கள் காதில் அது எப்பவுமே துணிக்க எக்கோ வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அறியேன். ஆனால் அவர் சொல்லுகின்ற பதில் தான் முக்கியமா நீங்கள் யோசிக்க வேண்டும். அவன் என்ன பதில் சொல்றான்? தேவனே என்னை தெரியாதா, உன்னாமத்தில் பேயை துரத்தினேன். பாத்தீங்களா? உன்னாமத்தில் அதிசயங்கள் செய்தேன். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அறிய. இவருடைய ஊழியத்தில் பேயை துரத்துறது யாரு? நல்லா யோசித்து பாருங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இவன் நிமித்தமாக பேயை துரத்தி இருக்குமானால் ஒரு பொழுதும் தேவன் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? ஆமா போய் ஞாபகம், நீ வா ஞாபகம் இருக்கு, இத்தனாவது வருஷம் இந்த வயசுல இந்த இடத்துல என் நாமத்தை நீ பேய துரத்த ஞாபகம் இருக்கு சொல்வாரு இல்லையா? இங்க சொல்ற நீ யாரோ எனக்கு தெரியாது. ஐயோ உன் நாமத்துல பேய துரத்துன, நீ எங்கடா என் நாமத்துல துரத்த? சும்மா இயேசு நாமத்தை யூஸ் பண்ண, அவ்வளவுதான். எவனோ ஒருத்தன் துரத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவன் துரத்தும்படி அவனுக்கு ஏற்றபடி நீ செயல்பட்டு கொண்டே இருந்த. அதான் விஷயம். பேய் அங்க விழ விழ இவன் இங்க இருந்துகிட்டே இருப்பான். பாரு 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 பாரு, அவ்வளவுதான். இவன் அப்புறம் அந்த பாஸ்டர் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் தான். அவர் தட்டிட்டு போவான், ஹீல் ஹீல் ஹீல், அவ்வளவுதான். பெரிய பெரிய கூட்டத்துக்கு போனா அப்பா விசுவாசிங்க, ஐயோ அந்த ஆளுகிட்ட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலாம் கியூ நிற்பாங்க. இவருக்கு எங்க நேரம், இவர் அடுத்த ஃபைட் பிடிக்கணும். அப்பா அப்படி தட்டி தட்டி போயிட்டே இருப்பான். அந்த தட்டு கிடைக்கிறதுக்கு கியூ நிற்கிறாங்க ஜனங்க. இதேதான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த காலத்துல ஹிந்து சேனல் கிடைக்கும். அங்க இருக்கிற மனித சன்னியாசி கடவுள் சொல்லுகிறவனு இதே தான் செய்யறான், தட்டி தட்டிட்டு போயிட்டே இருக்கான். இவனும் அதே தான் செய்யறான். பாருங்க, விதத்தை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் சாத்தானுடைய கடைசி தந்திரம். நீங்க எதுலையுமே விழலனா, பரிசுத்தம் என்ற பெயரிலும் சாப்பாட்டு விஷயத்திலையும் அதுலயும் விழலனா, கடைசியா அதிசயம் செஞ்சாவது உங்களால விட பார்ப்பான். அதுலேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அல்ல வேதம் சொல்லுகிறது. அதான் வெளிப்பாடு 13:13 காட்டுறேன்.
இப்பொழுது 13வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்க ஒரு விஷயத்துக்காக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி தரிச்சாச்சு. புரியுதுங்களா? சிலது எடுக்க வேண்டிய ஐட்டம் இருக்கு, சிலது எடுக்கணும், சிலது தரிக்கணும். வாழை தரிக்க முடியாது, வாழை எடுக்கலாம் முடியும். பெற்றது இல்லைங்களா? கேடயத்தை தரிக்க முடியாது, கேடயத்தை கையில எடுக்கணும். சரி, எடுக்கிறதோ தரிக்கிறதோ அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இங்க மறுபடியும் அந்த ஆயுதத்தை பத்தி சொல்லாமல் நீங்க கேட்கலாம், அதான் தந்திரங்கள் எல்லாம் புரிஞ்சாச்சு இல்ல, இனிமேலாவது ஆயுதத்தை தரிக்க விடலாமே? இல்ல, தந்திரத்தையும் புரிஞ்சுட்டீங்க. இந்த தந்திரம் கொஞ்ச நாளுக்கு அல்ல, இது வரைக்கும். வசனத்துல பாருங்க, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். இனிமொன்னு செய்யறதுக்கு பாக்கி இல்லை. அப்ப இதுல ரெண்டு விஷயம் வருது. ஒரு அர்த்தம், சகலத்தையும் செய்து முடிப்பது எப்போ? எல்லாம் முடிஞ்சாச்சு, கடைசி நாட்கள். அப்ப எனக்கு கேள்வி வரும், யார் யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? நான் கடைசி நாளில் இருப்பேன், இல்லை அதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன்னா, இல்லை அதுக்கு முன்னமே கர்த்தர் வந்து நான் எடுக்கப்பட்டாச்சுன்னா, அந்த கடைசி நாட்களை யுத்தத்துக்கு நான் எப்படி நிற்கிறது? இதெல்லாம் போட்டுட்டு அப்ப அந்த ஒரு நாளும் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தீங்கு நாள் என்று இருக்கு. ஆமென். என்னது தீங்கு நாள்? சாத்தான் நம்மளை போட்டு கொடாய்கின்ற, பிரச்சனைகளை கொண்டு வந்து முன்னாடி வைக்கின்ற நாட்கள் வாழ்க்கை. அதுதான் தீங்கு நாட்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இது சாத்தான் கொண்டு வந்து வைக்கிறான பிரச்சனை இல்ல, ஆண்டவர் நம்மை உடம்புடும்படி சோதிக்கிறாரா? அது நல்லா டிஃபரன்ஸ் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளலன்னா ஆண்டவர் புடமிடுறதுக்கு சில விஷயத்தை கொண்டு வந்து வைப்பார். நம்ம நினைப்போம் சாத்தான் சாத்தான் போன்னு துரத்தி துரத்தி விசுவாசத்தில் ஆட்டும். அது எங்க துரத்தும்? அது போகாது, போகவே போவாது. ஏன்? அது ஆண்டவர் நம்மை புடமிடும்படி வச்சுக்கிற விஷயம். அது சாத்தானே வச்சு துரத்தி துரத்தி அதே எங்க போவோம்? அவன் சாத்தான் ஜெயிக்கிறான், பரவாயில்ல, உங்க கருத்தர் தான் செய்யற இந்த வேலை புடமிடுறதுக்கு. ஆனா நீ எம்எல்ஏ அது போடுற, நல்லதுதான், இருக்கட்டும் இல்லைங்களா? தேவன் சில பரீட்சைக்கு நமக்கு வழி நடத்துறார். நம்ம நினைப்போம் அதுக்கு உபவாசம் வேற, அது எங்க போவா? சிலது சாத்தானே பிரச்சனை பண்ணுது. அப்ப எப்படி இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? எப்படி முடியும்? நாம் பார்த்த விஷயங்கள், அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையே நாம் சோதித்தறிந்தார் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்றுதான் சொல்லுகிறது. ஆமென். அப்ப நாம் எந்த பிரச்சனை வாழ்க்கையில் நடந்தாலும் நாம் சோதித்து பார்க்கும் பொழுது நம்முடைய குள் வாசம் செய்கின்ற ஆவியானவரால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது தேவன் என்னை புடமிடும்படி, புடமிடுதுன்னா அர்த்தம் என்னை சுத்தம் செய்யும்படி இந்த விஷயத்தை பரீட்சை கொண்டு வருகிறார். அப்ப நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பலப்படுவேன். அதை ஜெயிக்கணும். சிலர் கொண்டு வர புரியும், இது சாத்தான் தாண்ட கொண்டு வர. இதை எப்படி ஜெயிக்கிறது? இதை ஜபத்தினாலும் உபதேசத்தாலும் அதை ஜெயிக்கும். அப்ப இந்த டிஃபரன்ஸ், இந்த வித்தியாசத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். இதனால பரிசுத்த ஆவி நமக்குள் வாசம் செய்கிறது. இன்னொரு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நமக்குள் ஆவியானவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது நமக்கு அது புரிந்து கொள்ள திட்டம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்மால் தேவன் என்னை சோதிக்கும்படி, என்னை உயர்த்தும்படி அவர் கொண்டு வந்து வைக்கின்ற விஷயம். சிலது சாத்தான் நம்மை கெடுக்கும்படி பிரச்சனை கொண்டு வந்து வைக்கிறார். ரெண்டத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? அதுக்கு ஏற்றபடி நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென். அது நாம் புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை.
அப்போ அங்க சொல்லியிருக்கிற ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை ஜெயிக்கும். ஒன்று தீங்கு நாள், கஷ்டமான சமயங்கள் எல்லாம் அவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஞானம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்னொன்று சில ஆர்வி பண்ணுவது அது இல்லை, உலகத்தின் கடைசி நாட்கள். ஆமா, உலகத்தின் கடைசி நாட்களிலும் இது செய்யறது சாத்தான புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஒருத்தன் வந்து திடீர்னு அக்கினை கொண்டு வந்தா சோதரம் இல்லையான்னு சொல்லி போயிடுவேன் பின்னாடி. தெரிஞ்சுக்கணும் வேண்டாமா? தெரிஞ்சுக்க வேண்டும். அதற்கு இந்த ஞானம் நமக்குள் இருந்தால்தான் முடியும். உதாரணமா ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 to 7 வரைக்கும். வாழ பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பொன் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூலி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலக்கனி வழியாய் பார்க்கிறவன் இருண்டு போகின்றதற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கனிகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமையாம் பூ பூத்து வெட்டுக்கிளிகள் பராக்கிரம பசித்து பானம் பண்ணும் முன்னும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டிற்கு போகிறதினால் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளை கயிறு கட்டுவிட்டு பொற்கனி நசுங்கி ஊற்றின் அருகே கால் உடைந்து துருவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மனிதன் தன் மண்ணிலிருந்து பூமிக்கு திரும்பி ஆவி தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழ பிராயத்திலே நினை. இது நாம் 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று, ஒருவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். உன் வாழ பிராயத்திலே உன் சிருஷ்டிக்கிற நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் வராததற்கு முன்னும். எனக்கு பிரியமானதல்ல, இப்படிதான் அர்த்தம். மரண தருணத்துக்கு போறாங்க, வியாதி ஐயோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதை சாப்பிடுங்க, ஐயோ எனக்கு பிடிக்கல. இது யாரையும் வந்திருக்காங்க பாத்தீங்களா, மாமா மச்சான் மக பேர், ஐயோ எனக்கு பார்க்கணும்னு விருப்பம் இல்லை, இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எதெல்லாம் நேசித்தாயோ அதெல்லாம் ஒரு நாள் வருகிறது எனக்கு வேண்டான்னு சொல்றது. இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு இப்போ மூச்சு சரியா இருக்கணும், இல்லைன்னா எனக்கு இப்போ வலி நிற்கணும், ஐயோ நான் சாப்பிட போறேன், மரண பயம் எனக்கு வருகிறது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், மனசார வெறுக்க ஆரம்பிக்கிறேன். இல்லை சில வயசானவங்க சாகும்போது இல்லை வியாதியில் இருக்கும்போது நம்ம சிந்தனை வரோம், இதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னே அப்படின்னா சொல்லுங்க, சூரியனும் வெளிச்சமும் சந்திரன் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததுக்கு முன், அதாவதுன்னா அர்த்தம் சிம்பிளா சொல்ல போனா கண்ணு குருடாகிறதுக்கு முன். கண்ணு குருடாயிடுச்சுன்னா சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் ஒண்ணுமே தெரியாது. கண்ணு குருடாகிறதுக்கு முன்ன, வாய் ருசி போகிறதுக்கு முன்ன, உற்றோர் பார்க்க வேண்டாம் நினைக்கிறதுக்கு முன்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மழைக்கு பொன் மேகங்கள் திரும்பி வராததற்கு முன்னும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மழை நல்லா பெய்து போச்சு, இப்போ மறுபடியும் அடுத்த வருஷம் தான் மழை வரும், இப்போதான் மழை மேகம் காரமேகம் வரும். அதே போல வாழ்க்கையில மழை பெய்து போல் உன்னுடைய வாழ்நாள் நல்லா சொகுசா வாழ்ந்த திருப்பி மகளுக்கு வரப்போறது இல்லை. அந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் வராததற்கு முன்னும் பலசாலிகள் கூலி போய் எந்திரம் அரைக்கிற
கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலக்கணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும். அப்படின்னா இப்போ வயசாயிட்டு ஒரு பிசினஸ் கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எந்திரங்கள் நின்று போகுது. அதாவது வியாபாரங்கள், ஃபேக்டரிகள் நடந்தது, அதெல்லாம் நின்று போகுது. உங்க காதுக்கு அதெல்லாம் கேட்கல, காதுக்கு இதாயிடுச்சு, கேட்காத காலம் வந்துடுச்சு, கண்ணு குருடாயிடுச்சு, காது செவிடாவது, வயசாகி ஒண்ணுமே கேட்கல. சில சொல்றாங்கல்ல, வயசாச்சு கத்தி சொல்லுங்க அப்பதான் கேட்கும். இதெல்லாம் இப்ப கேட்காத விஷயமாயிடுச்சு. வாட்ச்மேன் இருந்து பார்க்கறான், ஐயோ சத்துருவாரான்னு கத்தி சொல்றான், அதெல்லாம் காதுக்குள்ள இல்ல. பலக்கணி வழியாய் அவன் சொல்றது கேட்காது காலம். அதுக்கு முன்ன என்ன செய்யணுமா? அப்புறம் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாதிய கன்னிகள் எல்லாம் அடங்கி போனதற்கு என்னாச்சு? ஐயோ ஃபேக்டரியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், முடிவு என்னாச்சு? எனக்கு இப்போ எனக்கு மாறினா காலம் வந்துடுச்சு. இப்போ அதெல்லாம் சிந்தனை எனக்கு இல்லை. கீதவாதியங்களுக்கு நல்ல பணக்காரனா இருந்திருப்பான். இந்த காலத்தில் சொல்ல போனால் கிளப் டான்ஸ், அந்த டான்ஸ் எல்லாம் போய் ஊர் சுற்றிட்டு இருப்போம். இப்போ எனக்கு அது மேலாம் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. இவனுக்கு ஒரே ஆத்ம பயத்துக்குள்ள வந்திருக்கான். அது ஒன்றும் வேணுன்ற சிந்தனை இல்லை. இதெல்லாம் வருகிறதுக்கு முன்ன அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, மேட்டுக்காக அசுசம் உண்டாக்கி அச்சம் உண்டாக்கி வழியிலே பயணங்கள் தோன்றி வாதுமை பூ பூத்து வெட்டுக்கிளையும் பாரமாகி பசி தீனமும் அற்று போகாதபடிக்கு மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன். இப்படியே சொல்லி என்ன ஆயிடுச்சு? இவனுக்கு ஊர் சுத்துற வேலை இருந்தது. எல்லா டாபிக் வருது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கிறதெல்லாம் இங்க வருது. ஊரை சுத்திட்டு இருந்தான், நல்ல டூர். சிலவங்களுக்கு இருக்கு டூர் போறது ரொம்ப இருக்கும், சுத்தி சுத்தி சுத்தி. சிலவங்க அப்படி தின்னு தின்னு தின்னு, சிலவங்க அப்படி ஜாலியா லக்ஸரி லைஃப் வாழ்ந்து அது அப்படி. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் விட்டு போகிறதுக்கு முன்ன அது மட்டுமா, செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? உற்றோர் உறவினர் ரோட்ல ஐயோ 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 நேற்று ஒரு சாவி விட்டு போயிடு அப்படியே ஆச்சு. குழந்தை கூட்டிட்டு போறாங்க, பசங்க கணவன் எல்லாம் ஐயோ போறாரே போறாரே போறாரு, அழுதுக்குன்னா அப்படி எழுதலாம், போயாச்சு. நம்மளாட்ட அழுவோம். இந்த டாபிக் நான் சொல்றேன். அப்ப அந்த காலமும் நடக்குது ஒருத்த வாழ்க்கையில. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்ன என்ன செய்யணுமா? வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு பொறுக்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. இவனுடைய எல்லா விதமான சொத்தம் இப்ப அழிஞ்சு போகுது. எப்படி? இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி. இப்போ அதிலெல்லாம் சிந்தனை இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க இல்லை, எதை வேணும் செலவாகட்டும் டாக்டர், காசை பற்றி நினைக்காதீங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இல்லை, கணவனுக்கு இல்லை, மனைவிக்கு சரியாகும். எதை விற்றாலும் போனாலும் வந்தாலும் அங்க வெள்ளிக்கயிறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கயிறு ஜீவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய லைஃப் அது கட்டாயி போறதுக்கு முன்ன என்ன செய்யணுமா? இவ்விதமாய் மண்ணானது தன் பூமிக்கு, மண்ணுனா இந்த சரீரம், பூமிக்கு திரும்புவதற்கு முன்னும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும் நீ உன் வாழ பிராயத்தும் சிருஷ்டிகரை நீ. ஆமென். அப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கோ. இது கடைசி நாட்கள்ல மட்டும் நடக்கிறது அல்ல. இது அப்படியே கடைசி நாட்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ஆண்டு சொல்ல சந்திரமிருள சுவடிலடையும் சந்திரத்தம் போலே ஆகும் இல்லையா? உலகத்தில் நாசம் அழிவும் உண்டாகும், பஞ்சம் பட்னிகள் உண்டாகும், அப்படி இது பார்க்கலாம். ஆனால் இது ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதாவது சுருக்கமா சொல்ல போனால், அவன் வயதாகி குருடாகி செவிடனாகி நான் வாய்க்கு ருசி இல்லாமல் இந்த உலகத்தினுடைய சொத்து மேல பிரியம் இல்லாமல் எக்கடி எப்படி வேணா போட்டோம்பா, எனக்கு உயிர் கிடைச்சா போதுமே என்ற ஒரு தீங்கு நாள் உனக்கு வர்றதுக்கு முன்ன உன்னுடைய வாழ்வு பிராயத்தில் உனக்கு ஜீவன் தந்த தேவனை நீ நினைத்துக்கொள். ஆமென். அப்படி நினைக்க இந்த விஷயங்கள் உனக்கு புரிந்து கொண்டே வரும். ஏன் தெரியுமா?
உனக்குள் வாசம் செய்கின்ற ஆவியானவர் பாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பதை குறித்தும் கண்டித்து உணர்த்த நீ ஞானியாய் வருகிறாய். ஆமென். இதுதான் எங்க பிரசங்கி கடைசியாக சொல்கிறார். இதை நீ நினைத்து பார்க்க. இப்படி நினைக்க சாத்தானுடைய ட்ரிக் தந்திரம் நம்மால புரிந்து கொள்ள முடியும். இதுவரை இது கொண்டாடுறான் ஒன்று நம்மால ஜெயித்து கடைசியா ஜெய கிறிஸ்து வரும்பொழுது அவரண்டையில் நாம் போய் சேர முடியும். ஆமென். அப்பொழுதுதான் அவர் சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தத்தினுடைய அந்த பூர்ண பலம் அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இல்லைன்னா பாதியில கைவிட்ட போலியா. அநேகர் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு என்ன ரட்சிக்கப்பட்டாச்சு? நரக வாழ்க்கையில் சத்தத்துக்கு பிறகு நியாயத்திற்கு பிறகு நரக வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை தேவன் ரட்சித்தாரா? அதான் கேட்கிற கேள்வியோட அர்த்தம். ரட்சிக்கப்பட்டாச்சா? இவன் நினைக்கிறது ஞானஸ்நானம் எடுக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன். எப்போ? அதான் இத்தனாம் தேதி நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுப்பதல்ல ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்பட்டாய் என்றதனுடைய அடையாளம் தான் ஞானஸ்நானம். அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன் என்றதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் ரட்சிப்பு. எதில் ரட்சிக்கப்பட்டாய்? நரக வாழ்க்கையில் இருந்து தேவன் என்னை அவர் என்னை விசுவாசித்ததனால் அதிலிருந்து என்னை விடுவித்தார். ஆமென். அதுதான் ரட்சிக்க. அந்த அனுபவம் உனக்குள் வந்தாச்சான்னு கேட்கிறான். அர்த்தம் அவனுக்கு தெரியாம அவனும் கேட்கறான், தெரியாம பதில் சொல்லுவான். அவனும் ரெண்டு பேரும் திருப்தி ஆயிடுச்சு. அதான் அர்த்தம். அது எப்ப நிறைவேறும்? அவனுடைய தந்திரத்தை புரிந்து ஜெயித்து ஜெயம் வாழ்க்கை பூமியில் வாழ்ந்து கர்த்தர் வருகின்ற நேரத்தில் நாம் போய் சேரும் பொழுதுதான் அந்த இப்ப பெற்ற ரட்சிப்பினுடைய பூர்ணத்தை நாம் அடைகிறோம். இல்லைன்னா பாதியில தான் ரட்சிப்பு நிற்குது. பிரயோஜனம்